நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோமா ரோகிணி வந்து வசமா மாட்ட போறாங்க. ஏன்னா விஜய வந்து அந்த அளவுக்கு கேவலமா நம்ம கிருஷ்ண பார்த்து கழுவி கழுவி ஊத்தி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் நம்ம குட்டிச்சாத்தான் ஆத்தியத்துன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ரோகிணிக்கு வயிற்றுச்சல் செம்மையாகுது. ஏற்கனவே ரோகிணி மேல எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வர இந்த பையன் வர வந்தனால கூட கொஞ்சம் நம்ம ரோகிணிக்கு அந்த கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இதெல்லாம் பார்த்த கிருஷ்ணுக்கும் கோவம் வருது. இருந்தாலும் நம்ம கண் கலங்கிக்கிட்டே அப்படியே அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே குட்டிச்சாத்தாங்க பெத்து போட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு நம்ம விஜய் வந்து கிருஷ்ண பார்த்து திட்டுறாங்க. கிருஷ்ணன் கண்கிட்ட ரோகிணியை பாக்குறாங்க. அதை பார்த்தா ரோகிணிக்கு சமக்கம் வந்து நிறுத்துங்காண்டி நானும் பார்த்துக்க ரொம்ப ஓவரதா பேசிட்டீங்க. குட்டிச்சாத்தான் ஆதித்யன்னு சொல்றீங்க. அவனோட குழந்தை தானே. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எவ்வளவுதான் கோவம் இருந்தாலுமே அது என் மேல நீங்க காட்டுங்க. எதுக்காக அந்த பையனை போய் திட்டுறீங்க? யார் பெத்த பிள்ளையும் நீ சொல்றீங்களா? அப்ப எதுக்கு அடுத்த பிள்ளை எதுக்கு நீங்க திட்டுற வச்சுக்கீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனசுல வந்து எல்லாமே மொத்தமா கொட்டி தராங்க. அதெல்லாம் கேட்டோன்னே நம்ம மீனா நம்ம ஸ்ருதி அது மட்டும் இல்ல விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்து ரொம்ப வாய் நெல்லுது. அது மட்டும் இல்லாம என்ன அந்த பையனுக்கு நீ வக்காலத்து வாங்கி இருந்துட்டு இருக்க, நீ பெத்த பிள்ளையா என்ன? நீ பெத்த பிள்ளை மாதிரி இவ்வளவு கோவப்பட்டு இருக்க. நம்ம உனக்கு தான் இந்த குழந்தை பிறந்த மாதிரியும் நான் அந்த குழந்தை தின்னவனுக்கு அவ்வளவு கோவம் வந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க. உன் நடவடிக்கை சரி கிடையாது. இதெல்லாம் மேற்கொண்டு போய் பேசிட்டு உனக்கு இந்த குழந்தைக்கு என்னடி சம்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. ஒண்ணு நம்ம ரோகிணி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாண்டி நான் எதுக்காக கோவப்படுறேன்? ஒரு குழந்தை நம்மள திட்டாங்க. இந்த குழந்தையோட மனசு என்ன பாதிப்பு படும் நீங்க கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மழுப்ப பாக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்து ஆமா உன்னோட அக்கறை எல்லாமே எனக்கு புரியுது. அது மட்டும் தேவையில்லாம என்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காத. நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போறாங்க. போகிறப்ப நம்ம கிருஷ்ண பார்த்துக்கிட்டு எதுக்காக என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, முறைக்கிறிய இந்த வயசுல முறைக்கிறிய அப்படி சொல்லிட்டு கிருஷ்ண அப்படியே ஓங்கி அரையறதுக்காக போறாங்க. இதை பார்த்து ரோனுக்கு ரொம்ப வந்து நிறுத்துங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சிருங்க. இதெல்லாம் கவனிச்சு முத்துக்கு மீனாக்கு அது மட்டும் ஸ்ருதி செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ரோகிணிக்கு எவ்வளவு தைரியம் வந்துட்டான்னு அத்தையும் இந்த மாதிரி கவனிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத்தை கையை பிடிக்கிற அளவுக்கு இங்க ஒரு தைரியம் வந்துட்டா. அப்போ அது மட்டும் இல்லாம கிருஷ்ணுக்காக இவங்க எதுக்குள்ள சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம மீனாக்கும் ஸ்ருதிக்கு சந்தைக்கு வந்துட்டு இருக்கோம். முத்துக்கு அதுக்கு மேல சந்தைக்கு வந்துருக்கு. ஏன்னா இப்ப வேற ரோகிணி வந்து நம்ம விஜயோட கையை பிடிச்சோன்னா எல்லாம் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிருது. ஏன்னா கிருஷ்ணுக்கு ரோகிணிக்கு ஏதோ ஒரு சம்மந்தமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு முடியே பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்தோன்னே விஜய்க்கு ரொம்ப கவுந்து என்னோட கையை நீ தடுக்கிறியா? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு உனக்கு நடி சம்மந்தம் இருக்கு. அந்த பையன் அடிக்க போனா இவ்வளவு கோவம் என்னை தடுக்க அளவுக்கு துணிஞ்சிட்டியா? அது மட்டும் அந்த பையனை திட்டினா உனக்கு இவ்வளவு கோவம் வருது, அடிக்க போனா கோவம் வருது. இல்லாட்டி நீ பத்த பிள்ளையா என்ன? அவளுக்கு உனக்கு நடி சம்மந்தம் இருக்கு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. உடனே நம்ம ரோகிணி வந்து நிறுத்துங்க, வாய மூடுங்க, தேவையில்லாம ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சம்மந்தம் இருக்கு என்ன சம்மந்தம் கேட்க சம்மந்தம் இருக்குதா அப்படி சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையை போட்டு உடைச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் தான் அவனோட உண்மையான அம்மா. இதுக்கப்புறம் அவனை யாரும் இந்த வீட்டுல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் எனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் மட்டும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே விஜய்க்கு செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம அப்படியே அதிர்ச்சி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் முத்து மீனா ஸ்ருதி மனோஜ் எல்லாருமே செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு மனோஜ் செம்ம ஷாக்கோய் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து செம்ம கோவத்துல ஆமா என்னோட குழந்தை சொல்லிட்டு அப்படியே கோவத்துல கத்துறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நமக்கு ரோகிணி கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்போ எங்க பெட்ல இருக்காங்க. இது எல்லாமே கனவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோகிணி மனசுல நினைக்கிறாங்க நல்ல வேலை அது கனவா போச்சு. அது மட்டும் இல்லாம ஆண்டிக்கு மட்டும் இந்த குழந்தை விஷயம் உண்மையான தெரிஞ்சுட்டுனா அது மட்டும் இல்லாம எனக்கு தான் இந்த குழந்தை பிறந்த கிருஷ்ணனோட பையனை தெரிய வந்துச்சுன்னா நிலைமை என்ன ஆகுது? அது மட்டும் மனோஜனை ஏத்துப்பானா இல்லைன்னு சொல்லி தெரியலையே. இது கூடிய சீக்கிரம் நம்ம கிருஷ்ணன் இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப பார்க்கணும். அது மட்டும் அம்மாக்கு எப்படியாவது உடம்பு சரியாக வச்சுட்டு அம்மாக்கு இருந்து கிருஷ்ணன் அனுப்புனா மட்டுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரோகனோட உண்மையான முகம்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா வீடியோ கிடைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தேவையில்லாம முத்து வர மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் பெரிய சிக்கல மாட்ட போறாங்க. ஏன்னா மனோஜ் வந்து எப்படி இருந்து கேஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம பணம் வேற கேட்டு அம்மா மிரட்டிட்டு இருக்காங்க. ரோகிணி எவ்வளவு பணத்துக்கு எங்க போவா, எப்படி நீ தான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் கேட்கறாங்க. உடனே முத்துவும் என்னோட அண்ணனா போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு சுட்டி வந்து வேற லெவலில் பிளே பண்ணி முத்துவை அடிச்ச மாதிரி ஆள் செட் பண்ணி அந்த குடும்பத்தையும் அடிச்சு போட்டு வந்துடுறாங்க. அந்த பள்ளியளவே முத்து மேல வந்துருது. அவங்களும் செம்ம கோவத்துல முத்து மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸும் நேரம் வீட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட சட்டையை பிடிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. நீ என்ன அவ்வளோ ரவுடி? அது மட்டும் இல்லாமல் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டேன்னா ஒரு 2 குடும்பத்தை அடிச்சு இந்த மாதிரி சின்ன பண்ணா ஆக்கியிருக்கேன், இன்னும் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு முத்து சட்டையை பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அண்ணாமலை செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. முத்து இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்க எல்லாமே பொறுத்தலும் வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.